build this house. It's you. So be careful. Don't let your parents in. They will steal something. Oh, okay. It's warning. We have to finish this house soon as possible. Yes. Our neighbors watching us. Then we aren't bright to our son. Yes. It's our responsible. So I decide to put Muniamma name to this house. It's me, thank you. For my love. What name you decide for our future grandson? It's your wish. Muniappan is good for him. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாணிக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பார்ப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் பார்த்தோன்னா 5 நிமிஷத்தில் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் நான் வந்து ஏதோ ஒரு சொல்ல போகிறேன். அதாவது இதுக்கு முன்னே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பட் நான் சொல்கிற இது வந்து எல்லாமே சேர்த்து தொகுப்பாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திற்காக யாரும் சொல்லாத 5 நிமிட ஹெல்த் டிப்ஸ். ஸோ இப்போ காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு 15-20 தடவை வந்து அந்த பிளிங்க்ஸ் வந்து கண்ணை சிமிட்டி பாருங்க. கண்ணை வந்து சிமிட்டி எடுத்தால் தான் அந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு 5 செகண்ட் ஒரு வாட்டி கண்ணை மூடி தரங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். அது சாதாரண எக்ஸசைஸ் தான். பட் வந்து இது டெய்லி பண்ணுங்கள். ஒரு 15-20 வாட்டி கண்ணை இப்படி சிமிட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான கண்ணுக்கு வந்து ஒரு நல்லது செய்வது ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலையில் வந்து இப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் வந்து இயற்கையான வெளிச்சம் அதுக்கு முன்னாடி போய் நின்று பாருங்கள். அது வந்து நம்ம உடம்புல வந்து செரட்டோனின் வந்து அந்த ஒரு மெலனின் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம மைண்ட் செட், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு அதை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும். ஸோ காலையில் எழுந்ததும் வெயிலில் கொஞ்சம் நில்லுங்க. ஸோ அது வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே முதல்ல நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிங்க. அது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு நாக்கோட முழு பகுதி வந்து வாய் மேலே வச்சு மூச்சு வந்து அதாவது கொரட்டை வர சவுண்டு குறையணும்னா வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வாய் வந்து மேலே கீழே போகாமல் இருக்கிறது வந்து ஸ்னோரிங் குறையிறதுக்கு வந்து வாய் வந்து மேலே வைக்கிற மாதிரி கீழே வைக்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸ். வாய் மேலே கீழே இப்படி லெஃப்ட் ரைட் போய் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அந்த கொரட்டோர சவுண்ட் குறையும். ஸோ கசப்பான உணவுகள் எடுத்துக்கோங்க. எதுனா இந்த வெந்தயம், வேப்பிலை, பாவக்காய், மஞ்சள் வாரம் வந்து 1-2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து உடம்புக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணும். அதாவது கெட்ட சக்தியிலேருந்து அதை வந்து எடுத்துக்கும். அதாவது கெட்ட சக்தி வந்து போகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு இது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ஹெல்ப் செய்யும். ஸோ வெந்தயம், வேப்பிலை, பாவக்காய், மஞ்சள் இது வாரம் ஒரு 1-2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க உடம்புக்கு தனியாக. அண்டு உங்கள் காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி மணல் கல் இதெல்லாம் கொஞ்சம் டான்ஸ் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு உங்கள் காலுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி. அது வந்து உங்கள் உடம்பு வந்து பேலன்ஸாக பண்ணும். நரம்பு வந்து அமைதியாக இருக்கும். தசைக்கு வந்து நிறைய வலிமை தரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டெய்லி டான்ஸ் பண்ணுங்கள். எங்கே மண் கிடைக்குதோ மணல் கிடைக்குதோ காலுக்கு ஒரு மசாஜ் கிடைக்கும் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூச்சு வந்து இன்ஹேல் எக்ஸேல் சொல்லுவாங்கள்ல, அது அந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது. அது வந்து 4 செகண்ட்ஸ் வந்து உள்ளே இழுங்க, 6 செகண்ட்ஸ் வந்து வெளியே விடுங்க. 5 முறை வந்து மீண்டும் செய்யுங்க. அதாவது நார்மலாக மூச்சு விடுறதை விட அதிகமாக இந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி அளவுக்கு நீங்கள் மூச்சு வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதை வந்து நன்றி மூச்சுன்னு கூட சொல்லுவாங்க, இன்ஹேல் எக்ஸேல் ஒரு எக்ஸசைஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு டெய்லி காலையில் இருந்துச்சுன்னு ஒரு 30 செகண்ட் வந்து கையை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா கூலிங்கான தண்ணி, குளிர் அதாவது ஃப்ரிட்ஜ் தண்ணியில் இதெல்லாம் ஒன்று வச்சு நல்லா கூலிங்கான தண்ணியில் ஒரு 30 செகண்ட் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரே இதாக இருக்கும். ரத்தம் வந்து அப்படியாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ரத்தம் வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணி வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கழுவுங்க கை. இது ஒரு நல்ல ஒரு உடம்பு ரத்தத்துக்கு வந்து ஒரு நல்லது. சின்ன பழக்கம்தான். அது வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து கடைசியில் ஒரு இதாக இருக்கும். ஸோ ஒரு வாரம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதை பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்புல ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட்டு அப்படி சொல்ல முடியாது. சின்ன சின்ன இம்பேக்ட் தான். எல்லாம் டெய்லி ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னேல் அண்ட் எக்ஸேல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் விட்டுறாதீங்க, டெய்லி பண்ணுங்கள். டான்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு எங்கே ஃப்ரீயாக கிடைக்குமோ அந்த மாதிரி இடங்களில் போய் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏய் கேள் நண்பா, என்னோடு வா, பழைய வழிகளை விட்டு நல்லதை பின்பற்ற வா. Yo listen friend, come with me, leave the old ways, follow the good friend. Yeah 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 yeah. குழந்தை கண்கள் பிரைட், ஆசை பெரியது, நம்ம வாழ்க்கை பாதை கலவும் நம்பிக்கை நெருப்பு போதை கோடை போடை பள்ளி வழிகள் எல்லாம் வடித்து நம்பி குவைப்போம். உயரம் தான் பிள்ளையாக பள்ளிக்கூடம் போ, புத்தகம் தேடோ, வாழ்க்கை நம் கைவிட முடியாது, இதுதான் வேடோ. குடும்பம் சொல்றது நட்பு சொல்லும் போதே சரி தவறு தெரிந்து நல்லதை செய்யுவதே. நாம் தேர்வு பண்ணுவோம் நல்ல பாதை தான், பிள்ளைகளுக்காக வாழ்வுவதா அதுதான். பழைய வழிகளை விட்டு சூரியன் போல வெளிச்சம் தருவோம், முன்னேறுவோம். எந்த துன்பமும் நாம நிறுத்த முடியாது. சிகரெட் மதுபானம் போதை விட்டு விட்டு நம்பிக்கை வைக்க கனவு நம்மை கூப்பிடுது. கண்கள் திறந்தால் உலகம் பெரியது, பிள்ளைகளுக்காக நல்ல வருங்காலம் செப்பிடுது. கம்ப்யூட்டர் விளையாட்டு நேரம் நன்றாக செலவு பண்ணு, மாதிரி பயிற்சி அறிவு வளர்த்து பண்ணு. சிறியவை செய், பெரியவை வைப்பாய், நல்ல வழி தான் நம்ம சேர்க்கப்படும் பார்க்க. நாம் தேர்வு பண்ணுவோம்